ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தானியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த ஹேர் ஸ்டைலை நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லித்தான் ஃபுல்லாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் கண்டிப்பாக உங்களுக்கும் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செல்ஃபாக நீங்கள் கண்டிப்பாக போடலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் தவறாமல் உங்களோட ஃபோனுக்கு வரும். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் வந்து என்னோடய ஹேரில் வந்து ஃப்ரண்ட் பகுதி, அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஐப்ரோ எண்ட், என்னோடய ஐப்ரோ எண்டை வந்து கைட்லைனாக வச்சுக்கிட்டு ஃப்ரண்டில் இருக்கிற ஹேரில் வந்து நான் செக்ஷனாக பிரித்து கொள்கிறேன். இதை வந்து செக்ஷனாக பிரித்து எடுத்து பெக்கம் பண்ண போகிறேன். ஏன் நான் வந்து ஹேரை பெக்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வந்து ஹேர் வந்து எங்களுக்கு வந்து நிறைய அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து வலிச்செலுத்த மாதிரி ஒரு லுக் இருக்காது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் வந்து பெக்கம் பண்ணிக்கொள்கிறேன். இதே மாதிரி அடுத்த பின்னுக்கு இருக்க பாட்டையும் சின்ன லேயர் அடுத்து அதையும் வந்து பெக்கம் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, பெக்கம் பண்ணியாச்சு. பெக்கம் பண்ண பாட்டை வந்து நான் செக்ஷன் போட்டு கிளிப் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் வந்து இயர் டூவில் இருக்கிற ஹேர் பார்ட்டை வந்து நான் பெக்கம் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வந்து நான் கிளிப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்னோடய இயர் பார்ட் ஹேரையும் வந்து செக்ஷனாக வந்து பிரித்து எடுத்துக்கொள்கிறேன். அதை வந்து 2 செக்ஷனாக பிரித்து எடுத்து அதை வந்து பெக்கம் பண்ணிக்கொள்கிறேன். பெக்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதே மாதிரி அங்கல பக்கம் என்னோடய இயர் பார்ட்டையும் வந்து பிரித்து எடுத்து பெக்கம் பண்ணுறேன். ஃபுல்லாகவே பெக்கம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து என்னோடய ஹேரை வந்து எல்லாத்தையும் சேர்த்து மேலால் எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் நீட்டாக இருக்கணுமென்றதுக்காக நான் உள்ளுக்கு போட்ட பெக்கம் வந்து வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காக நீட்டாக இழுக்கிறேன். ஆனால் வந்து ரொம்ப ஹார்டாக இழுக்க வேணாம். என்னென்னு சொன்னால் பெக்கம் வந்து போயிடும். அதனால் மேலால் லைட்டாக நீட்டாக இழுத்தா ஓகே. அதுக்கப்புறமா வந்து நான் ஃபஸ்ட்டாக எடுத்த மாதிரி அந்த ஐப்ரோ எண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து எடுத்தேன் தானே பெக்கம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி அந்த ஐப்ரோ எண்டுக்கு ஏற்ற மாதிரி பாட்டாக பிரித்து எடுத்து இப்போ வந்து கிளிப் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஓகே, கிளிப் பண்ணியாச்சு. கிளிப் பண்ணதுக்கப்புறமா வந்து என்னோடய
ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சைட் வந்து ரொம்ப பெக்கம் கூடவாக இருக்குது, இந்த சைட் வந்து பெக்கம் பதிவாக இருக்குது. அதை வந்து நான் கொஞ்சம் உயர்த்துறேன். ஏன்னா ஃபுல்லாகவே பெக்கம் வந்து ஈவனாக இருக்கிறதுக்காக என்னோடய டெயில் கோம்பை வந்து உயர்த்தி விடுறேன். அதுக்கப்புறமா அந்த இயர்பாட்டில் இருக்கிற ஹேரை வந்து பிரிச்செடுத்து நான் கிளிப் பண்ண ஹேரோட சேர்த்து இதையும் வந்து கிளிப் பண்ண போகிறேன். அதே மாதிரி அங்கால இருக்கிற இயர் பார்ட்டையும் வந்து கிளிப் பண்ண ஹேரோட சேர்த்து இதையும் கிளிப் பண்ண போகிறேன். ஓகே, கிளிப் பண்ணியாச்சு. கிளிப் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் ரப்பர் பேண்ட் எடுக்கிறேன். ரப்பர் பேண்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் 2 கிளிப்பை வந்து போட போகிறேன். நான் வந்து பொனிட்டெயிலுக்கு வந்து கோல்ட் பேண்ட் யூஸ் பண்ணாமல் என்னோடய ரப்பர் பேண்டால் தான் என்னோடய பொனிட்டெயிலை வந்து போட போகிறேன். அதுக்காகத்தான் ரப்பர் பேண்டில் வந்து ஹேர் கிளிப்பை வந்து போட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஹேர் கிளிப்பை வந்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ என்னோடய எல்லா ஹேரையும் சேர்த்தெடுத்து இப்போ நான் போட்டு வச்ச ரப்பர் பேண்ட் வந்து எடுக்கிறேன். அதில் வந்து ஒரு பக்கமாக இருக்கிற கிளிப்பை எடுத்து என்னோடய ஹேருக்குள்ளவா வந்து தெரியாமல் வந்து கிளிப் பண்ணிக்கொள்ள போகிறேன். கிளிப் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை வந்து உங்களோட விரலால் டைட்டாக பிடிச்சிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் மற்ற கிளிப்பை நான் டைட்டாக சுற்ற போகிறேன். சுற்றக்குள்ளே வந்து அந்த கிளிப் வந்து வெளியில் கலராமல் இருக்கிறதுக்காக டைட்டாக பிடிச்சிக்கொள்ளுங்க. ரப்பர் பேண்டை மற்ற கிளிப்போடு சேர்த்து டைட்டாக சுற்றி எடுத்து மற்ற பக்கத்தால் வந்து இந்த கிளிப்பை வந்து ஹேருக்குள்ளே வந்து கிளிப் பண்ண போகிறேன். இந்த மாதிரி உள் பக்கமாக நீங்கள் கிளிப் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட கிளிப் வந்து வெளியில் தெரியாது. அதே நேரத்தில் ரொம்ப டைட்டாகவும் இருக்கும். ஓகே, ரப்பர் பேண்ட் வந்து போட்டாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக என்னோடய காதோரத்தில் ஹேரை கொஞ்சம் வெளியில் எடுக்க போகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கொள்ளுங்க. நான் காது கொஞ்சம் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி செய்வேன். உங்களுக்கு பிடிக்கலாட்டி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறமா வந்து நான் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறேன். ஹேர் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னு சொன்னால் குட் லுக் ஹேர் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக என்னோடய ஹேரில் வந்து அப்ளை பண்ணாமல் இதை வந்து சீப்பில் வந்து ஸ்ப்ரே பண்ணி போட்டு அந்த சீப்பால் என்னோடய ஹேரை வந்து நார்மலாக மேலால் இருக்கிறது. இந்த மாதிரி பண்ணுவோம்னு சொன்னால் ஹேரில் ரொம்ப ஸ்ப்ரே பண்ணாமல் அந்த ஆர்டிஃபிஷியல் லுக் கம்பி மாதிரி இருக்காது. இதால் எப்படி செய்யக்குள்ள வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு நேச்சுரலாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய பொனிட்டெயிலில் வந்து அடியில் கொஞ்சம் ஹேரை எடுக்கிறேன். செப்ரேட்டாக இதை கொஞ்சம் பிரித்து எடுக்கிறேன். ஏன்னு சொன்னால் இதை ரப்பர் பேண்டை கவர் பண்ணுற மாதிரி சுற்ற போகிறேன். அதுக்கு வந்து இந்த ஹேருக்கு வந்து ஹேர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக என்னோடய கையில் கொஞ்சம் ஹேர் ஸ்ப்ரே வந்து பண்ணிவிட்டு கையால் அந்த ஹேரை வந்து நீட்டாக ஈவனாக ஹேர் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து ரப்பர் பேண்ட் வந்து தெரியாமல் அந்த ஹேரை ஃபுல்லாகவே சுற்ற போகிறேன். இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு கொஞ்சம் அந்த நுனி பார்ட் எண்டு இருக்குது தானே, அந்த பார்ட் எண்டை வந்து கிளிப் பண்ணுங்க. என்று சொன்னால் நாங்கள் சுற்றினது கலராமல் இருக்கிறதுக்கு கிளிப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அடியில் பொனிட்டெயிலுக்கு அடியில் வந்து கிளிப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வெளியில் தெரியாது நாங்கள் கிளிப் பண்ணது. இந்த மாதிரி கிளிப் பண்ணிக்கொள்ளுங்க.
ஓகே, கிளிப் பண்ணியாச்சு. ஆனால் நான் ஹேரை இப்படியே விட போகிறதில்லை. இந்த மாதிரி ஹேர் கிளிப் கொண்டு எடுத்துக்கொள்கிறேன். பிளாக் கலரில் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இந்தளவு ஓகே, பட் இதை விட சின்னதாக இருந்தாலும் இட்ஸ் பெட்டர். ஆனால் பெருசாக நீங்கள் எடுக்காதீங்க. என்னோடய பொனிட்டேலை வந்து 2 பார்ட்டாக பிரிக்க போகிறேன். பொனிட்டேலை வந்து 2 பார்ட்டாக பிரிச்செடுத்து என்னோட அந்த நடு சென்டர் பார்ட்டில், நான் இப்போ விரல் வச்சுருக்க நடு சென்டர் பார்ட்டில் இந்த கிளிப்பை வந்து கிளிப் பண்ண போகிறேன். இப்போ முதல்ல இருந்த ஹேருக்கும் இப்போ கிளிப் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஹேருக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை நீங்கள் இப்போ பாருங்கள். முதல் இருந்ததை விட இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக நல்லா அழகாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிளிப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. கிளிப் வந்து வெளியில் தெரியாது, ஏன்னா அந்த ஹேர் வந்து மறைச்சிடும். ஓகே, இதுதான் ஃபைனல் ஹேர் லுக். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்ன்றதை நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் போடலாம். ஃபங்க்ஷனுக்கு, ஒர்க்குக்கு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைலை நீங்கள் போடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.